ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்டோட வண்டியை ஷோரூம் வந்து எடுத்துகிட்டு வர தாங்க போகிறோம். போயிட்டு எடுத்துகிட்டு வர வழியில் சரியான சம்பவம் ஆயிடுச்சுங்க. அந்த சம்பவத்தை வெயிட் பண்ணி வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நடுவில் அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. நம்மளும் கிட்டா பறந்து நடக்குங்க. எங்கெல்லாம் போகிறான்னு கேட்டிங்கன்னா நம்ம பள்ளிக்கரணையில் இருக்க ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமுக்கு தாங்க போகிறோம். சரி, நம்மளும் டிராஃபிக் அது இது பூந்துக்கேந்து எப்படியோ கஷ்டப்பட்டு நம்மளும் போயின்னு இருக்கோம். நம்மளும் கிட்ட போயிட்டோங்க. அப்புறம் அந்த சிக்னல் எல்லாரும் என்ன லெஃப்ட் சைட்லயே போறாங்க அப்படின்னு பார்த்தா திரும்பி பார்த்தா தான் தெரியுது, அந்த சைடில் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ங்க. லேடிஸ் தான் யாரோ எடுத்துட்டு வந்து விட்டாங்க. சரி, நம்மளும் ஒரு வழியாக ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமுக்கு வந்துட்டு வண்டியை எடுத்துட்டு வெளியே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோங்க. ஸ்டார்ட் பண்ணி அக்கம் பக்கத்தில் எதுனா வண்டி வருதான்னு பார்த்துட்டு ஆனால் வண்டியை கொஞ்சமாக மெல்ல நவுத்துறோங்க. அப்புறம் பார்த்தா எங்கேருந்து இவர் வந்தாருன்னே தெரில, இல்லைன்ட்டு வந்து நம்ம வந்து இடிச்சிட்டாருங்க. ஆனால் தப்பு அவர் மேலே தாங்க. அவரு தான் ஒன் வேல வந்தார். சரின்னு சொல்லிட்டு நம்மளும் அதெல்லாம் கலந்து பெட்ரோல் நம்ம ஃப்ரெண்டு வண்டியில் பெட்ரோலே இல்லைங்க. சரி, ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு நானும் பெட்ரோல் பங்க் வந்துட்டேங்க. பெட்ரோல் பங்க் வந்துட்டு நம்மளும் அண்ணங்கிட்ட ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போடுங்கன்னு சொல்லிட்டு பெட்ரோலை போட்டு வண்டியை திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோங்க. நம்மளும் அங்கேருந்து வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டுங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ராயல் என்ஃபீல்டு ஓட்டுறதுக்கு தரமாக இருக்குங்க. புல்லட்னாலே ஓட்டுனாலே ஒரு தனி கம்பீரம் தாங்க. பயங்கரமாக இருக்குங்க புல்லட் ஓட்டுறதுக்கு. எத்தனை பேர் புல்லட் ஓட்டிருக்கீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க. நானும் வண்டியில் நல்லா க்ரூஸ் பண்ணுறாங்க. வண்டி ஸ்பீடாக போகுது, ஆனால் ஸ்பீடாக போகிற மாதிரியே தெரிலங்க. அதுவும் இந்த ரோட்லலாம் நான் 90 100க்கு மேலே போயிட்டேங்க. ஆனால் போகிற மாதிரியே தெரிலங்க. நான் ஏதோ 20 30 போகிற மாதிரி இருக்குங்க. வண்டி ஆனால் பயங்கரமாக பறக்குதுங்க. அது இந்த அளவு இருக்கும் நான் எதிர்பார்க்கல. என்ன ஒன்று, நான் இந்த புல்லட்டில் ரொம்ப மிஸ் பண்ணுறதுங்க. நான் வந்து அந்த சவுண்டு தாங்க. இப்போ வர வண்டியெல்லாம் சென்சார் வண்டி கொண்டு வந்ததுனால அந்த புல்லட்டோட அந்த சவுண்டே கேட்கவே மாட்டேதுங்க. அப்போல்லாம் அந்த புல்லட்டோட சவுண்டு கேட்டாலே நான் தேடுவேங்க. அப்புறம் அந்த புல்லட் சவுண்டே தனியாக தெரியுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.